முன்னொரு காலத்துல அது சந்திரகிரி அப்படிங்கிற பெரிய சாம்ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை சந்திரவர்மன் அப்படிங்கிற மகாராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு. அவரு தர்மத்தின் வழியில நடக்கிறவரு. மக்கள்னா அவருக்கு உயிரு. அந்த ராஜ்யத்துடைய மகா மந்திரியார் பேரு சுந்தரர். அவரு புத்திசாலி. அவருடைய புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி எல்லாரும் தலைவணிக்கு தான் நிக்கணும். அவரை பார்த்து மத்த ராஜ்யத்து ராஜாக்களே பயப்படுவாங்க. அந்த ராஜ்யத்துல அந்த வருஷம் மழை நல்லபடியா பெஞ்சதுனால விளைச்சலும் ரொம்ப நல்லபடியா விளைஞ்சது. ஆனா திடீர்னு அந்த ராஜ்யத்துல ஒரு நாள் வறட்சி வந்துச்சு. எங்கேயுமே ஒரு நெல்மணி கூட வெளியவே இல்ல. மக்கள் எல்லாருமே பசியால தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் அதே ராஜ்யத்துல இருக்கிற சில சுயநலம் பிடிச்ச வியாபாரிங்க அங்க இருக்கிற தானியங்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு அவங்களேதான் அந்த வறுமைய உருவாக்குனாங்க. அந்த வியாபாரிகளோட தலைவன் திமிரு பிடிச்ச தனசேகரன் அப்படிங்கிற ஒருத்தன். ஒரு நாள் காலையில ராஜாவோட சபையில எல்லாரும் ரொம்ப கோவமா இருந்தாங்க. சிம்மாசனத்துல மகாராஜா ரொம்பவும் கோவத்தோட உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய சபையில அவருக்கு எதிர்க்க தனசேகரன் தைரியமா நின்னுக்கிட்டு இருந்தான். தனசேகரா, எவ்வளவு தைரியம் உனக்கு! என்னோட ராஜ்யத்திலேயே பிறந்துட்டு என்னோட மண்ணில் விளைஞ்ச தானியத்தை ஒளிச்சு வச்சு என் ராஜ்ய மக்களோட உயிரோட விளையாடுறியா? இப்பவே உன்னையும் உன்னோட வியாபார கூட்டாளியையும் சேர்த்து என்னால் சிறையில் அடைச்சி வைக்க முடியும், தெரியும் தானே? மன்னிச்சிடுங்க அரசே, என்னை சிறையில் அடைச்சி வச்சா உங்க மக்களோட வயிறு நிரம்பும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா சிறையில் அடைங்க. ஆனா அந்த தானிய கடங்கு எங்க இருக்கணும், அந்த தானிய கடங்கோட சாவி எங்க இருக்கணும், என்னோட உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். அப்புறம் இந்த ராஜ்யத்தோட மக்கள் எல்லாரும் பசியால தான் சாகணும். ஏன்னா என்னோட கையில தான் மொத்த தானியங்களும் இருக்கு. வாய மூடு பாவியே! மகாராஜாவையே எதிர்த்து பேசுறியா? உன்னை சிறையில் அடைச்சி விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா தானியம் எங்க இருக்குன்னு சொல்லுவ. காவலர்களே, இவனை பிடிங்க. சேனாதிபதி அவர்களே, அவசரப்படுறது ராஜநீதியா இருக்காது. என்ன நீங்க சிறையில் அடைச்சி வைக்க பாத்தீங்கன்னா அந்த தானியங்கள் எல்லாத்தையும் ராத்திரியோட ராத்திரியா சாம்பலாக்கிடுவேன். அப்புறம் மகாராஜா ஆட்சி செய்ய ராஜ்யம் இருக்கணுமா இல்ல சுடுகாடு இருக்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உனக்கு என்னதான் வேணும் தனசேகரா? என்னோட கஜானால இருக்கிற தங்கமா வைரமா எவ்வளவு வேணும்? என் ராஜ்யத்து மக்கள் உயிரை விட எனக்கு எதுவும் பெருசில்ல, கேளு. தங்க என்கிட்ட நிறைய இருக்கு அரசரே. எனக்கு தேவை இந்த சில்லறை கிடையாது. உங்க ராஜ்யத்துல சூரியகாந்தி வைரங்கள் கிடைக்குதே, அந்த சுரங்கம் வேணும். அந்த சுரங்கங்கள் மீதான முழு உரிமையும் எனக்கு நீங்க எழுதி கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மக்களுக்கு தேவையான தானியத்தை கொடுப்பேன். என்னது? அந்த வைர சுரங்கம் தான் இந்த ராஜ்யத்தோட ஜீவாதாரம். அந்த சுரங்கத்துல இருந்துதான் இந்த ராஜ்ய கஜானாவுக்கு எல்லாம் வருது. அதை உன்கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் நீயே மகாராஜாவா மாறிடுவ. இப்படிப்பட்ட ராஜ துரோகத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா உங்க ராஜ்யத்து மக்களோட பிணங்களை எடுக்க தயாராகுங்க அரசே, நான் வரேன். தனசேகரன் அங்கிருந்து திரும்பி போகும்போது சபைக்குள்ள ரொம்பவும் அமைதியா ரொம்பவும் தெளிவா மந்திரியார் சுந்தரர் உள்ள வந்தாரு. அவருடைய முகத்திலையும் நடையிலையும் எந்த பதட்டமும் இல்ல. நில்லுங்க தனசேகரா, எதுக்கு இவ்வளவு அவசரம்? வைர சுரங்கம் வேணும்னு கேட்டீங்கல்ல, கொடுக்கறோம். மகாராஜாவோட சார்பில் நான் வாக்கு கொடுக்கறேன். உங்களுக்கு அந்த வைர சுரங்கம் நிச்சயம் கிடைக்கும். மந்திரியாரே, என்ன பேசுறீங்க நீங்க? அந்த சுரங்கங்களை அவங்கிட்ட கொடுத்தா ராஜ்யத்தோட எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும் அரசே. மக்கள் உயிரை விட சுரங்கம் முக்கியம் இல்ல. ஆஹா, இந்த சந்திரகிரி ராஜ்யத்திலேயே புத்திசாலி யாருன்னா நம்ம மந்திரியாரு மட்டும்தான். மந்திரியாரு, இன்னைக்கு இரவே வைர சுரங்கத்தோட பத்திரங்களை என் வீட்டுக்கு அனுப்புங்க. நாளைக்கு காலையில சந்தைக்கு தானியங்கள் வரும். நான் வரேன் அரசே அப்படின்னு சொல்லி சபையை விட்டு போயிட்டான். சபை முடிஞ்சதுக்கு அப்புறமா மகாராஜாவோட அறையில மகா மந்திரியாரும் மகாராஜாவும் சேனாதிபதி மட்டும் தான் இருந்தாங்க. இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மந்திரியாரு, நீங்க செஞ்சது ஒரு வகையில ராஜ துரோகம்தான். ஒரு வியாபாரியோட மிரட்டலுக்கு பயந்து இந்த ராஜ்யத்தோட இதய துடிப்பான வைர சுரங்கங்களை அவனுக்கு எழுதி கூட கொடுப்பீங்களா? எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருந்தா அவனை சிறையில் அடைச்சிட்டு அவனோட தானிய கிடங்குகளை நான் கண்டுபிடிச்சிருப்பேன். சேனாதிபதி, உங்க வாள்ல இருக்கிற கூர்மை உங்க புத்தியில இல்லையே. அவனை நாம கைது பண்ணி சிறையில் அடைச்சோம்னா அவனுக்கு பின்னாடி இருக்கிற நூற்றுக்கணக்கான வியாபாரிங்க அவங்க கிட்ட இருக்கிற தானியங்களை எரிச்சிடுவாங்க. இல்லனா பக்கத்து ராஜ்யத்துக்கு ரகசியமா வித்துடுவாங்க. அப்புறம் என்ன செய்யறது? அமைச்சர் சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு சேனாதிபதி. ஆனா அமைச்சரே,
அந்த சுரங்கங்கள் அவன் கைக்கு போயிட்டா அவன் அதை வச்சுக்கிட்டு உருவாக்குற படைக்கு முன்னாடி நம்ம படை நிக்க முடியாதே. ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக பேராபத்தை நீங்க வர வச்சிட்டீங்க. அரசே, நான் அவனுக்கு சுரங்கங்களை கொடுக்கறதா வாக்கு கொடுத்தேன். ஆனா அந்த சுரங்கங்களை அவன் பயன்படுத்துறது அவ்வளவு சுலபம் இல்ல. இது பலத்தால தீர்க்கக்கூடிய போர் இல்ல, புத்தி கூர்மையால ஜெயிக்க வேண்டிய பத்ம வியோகம். ஒரு வியாபாரியோட பலவீனம் என்னன்னு தெரியுமா அரசே? என்ன அது? பேராசை. ஒவ்வொரு வியாபாரிக்கும் தான் கூட இருக்கிற சக வியாபாரி தன்னை விட எங்க அதிகம் சம்பாதிச்சிடுவானோன்னு ஒரு பொறாமை. ஒவ்வொரு வியாபாரியும் அவனுக்கு ஆதரவு கொடுக்கறது அவன் மூலமா லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறதால மட்டும்தான். நாம எப்படியாவது அவங்களுடைய ஒற்றுமையை உடைக்கணும். உடைக்கிறதா? அது எப்படி சாத்தியம் மந்திரியாரே? அவங்க எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க. அவங்க ஒற்றுமை எல்லாம் வெளியில மட்டும்தான் சேனாதிபதி. அவங்களுக்குள்ள இருக்கிற பொறாம குணத்தை நான் எப்படி தூண்டி விடுறேன்னு பாருங்க. இன்னைக்கு இரவு நடக்க போற நாடகத்தை நீங்க வேடிக்கை பார்த்தாலே புரியும். நாளைக்கு காலையில அந்த தனசேகரன் நம்ம அவையில பிச்சைக்காரனா வந்து நிப்பான். என் மேல நம்பிக்கை வைங்க. நடுராத்திரி நேரத்துல மகா மந்திரியார் அவருடைய ரகசிய மந்திரத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய அழைப்பை கேட்டு தனசேகரன மாதிரியே அந்த ராஜ்யத்துல இருக்கிற இன்னொரு பெரிய வியாபாரி குபேரன் ரகசியமா மந்திரிய சந்திக்கிறதுக்காக வந்தான். அவனுடைய முகத்துல பதட்டமோ பயமோ தெளிவா தெரிஞ்சுது. மந்திரியார் அவர்களே, என்னை எதுக்காக இந்த ராத்திரியில வர வச்சிங்க? தனசேகரனுக்கு தெரிஞ்சா என்ன வியாபாரிங்க சங்கத்துல இருந்து நீக்கிடுவான். சீக்கிரமா விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஒரு குபேரா, அவசரப்படாத. நான் உன்னை வரவழைச்சது உன் உயிரை காப்பாத்த, உன் வியாபாரத்தை 10 மடங்காக்குறதுக்கு. என்னோட வியாபாரத்தை பெருக்கவா? உங்க யோசனை என்ன மந்திரியாரே? குபேரா, இன்னைக்கு காலையில தனசேகரன் அரசவையில அரசரை எவ்வளவு அவமானப்படுத்தினான்னு உனக்கு தெரியும் தானே? அதால அரசரோட ரத்தம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அரசர் தனசேகரனுக்கு வைர சுரங்கங்களை கொடுக்க போறதில்ல. தனசேகரனை எப்படியாவது தண்டிக்கணும் அப்படின்னு அரசர் முடிவெடுத்துட்டாரு. ஐயோ, அவனோட சேர்த்து எங்களையும் பலி கொடுக்க அரசர் முடிவெடுத்துட்டாரா? நான் எந்த தவறும் செய்யல. அவனோட மிரட்டலுக்கு பயந்துதான் தானியங்களை ஒளிச்சு வச்சேன். எனக்கு தெரியும் குபேரா. அதனால தான் அரசர் அந்த வைர சுரங்கங்களை தனசேகரனுக்கு தராம உனக்கு தர முடிவெடுத்திருக்காரு. என்ன என்ன எனக்கா? சூரியகாந்த வைர சுரங்கங்களை அரசர் எனக்கு கொடுக்க போறாரா? ஆமா, ஆனா அதுல ஒரு நிபந்தனை இருக்கு. மகாராஜா நாளைக்கு காலைக்குள்ள இந்த ராஜ்யத்துல இருக்கிற மொத்த தானியங்களையும் வாங்க போறாரு. நீ சூரிய உதயத்துக்குள்ள உன்கிட்ட இருக்கிற மொத்த தானியங்களையும் பாதி விலைக்கு மக்களுக்கு விற்கணும். அப்படி செஞ்சா அரசர் உன்னுடைய ராஜபக்திக்காக நாளைக்கு அரசவையில தனசேகரனுக்கு கொடுக்க வேண்டிய வைர சுரங்கங்களை அவனுக்கு பதிலா உனக்கு தருவாரு. யோசிச்சுக்கோ. தனசேகரன் சிறை கைதியாவான், நீ குபேரனாவ. இது உனக்கு மட்டுமே சொல்ற ஒரு ரகசியமான வாய்ப்பு. மகா மந்திரியாரே, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு இதுக்கு முழு சம்மதம். அந்த தனசேகரன் என் முன்னாடி தான் வளர்ந்தான். ஆனா அவனுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரியே என்னோட தானிய கடங்க திறக்கிறேன். என்கிட்ட இருக்கிற 10,000 தானிய மூட்டைகளை சந்தையில பாதி விலைக்கு இறக்குறேன். ராஜா கிட்ட என்னோட தேசபக்தியை நிரூபிக்கிறேன். நல்லது குபேரா. ஆனா இந்த விஷயம் தனசேகரனுக்கு தெரியாம பாத்துக்கோ. தெரிஞ்சா அப்புறம் உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும். சீக்கிரமா போய் சொன்னதை செஞ்சிடு. குபேரன் ரொம்பவும் உற்சாகமா அங்கிருந்து வேக வேகமா ஓடி போனான். அப்பதான் மந்திரியாரு உதட்டுல ஒரு வித்தியாசமான சிரிப்பு வந்துச்சு. குபேரன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அதே ராஜ்யத்துல 3வது பெரிய வியாபாரியான தங்கையா அங்க வந்தான். மந்திரி அவன்கிட்டயும் அதே விஷயத்தை தான் சொன்னாரு. தங்கையா, அரசரு தனசேகரனுக்கு சுரங்கங்களை கொடுக்க போறதில்ல. அது குபேரனுக்கு போக போகுது. குபேரன் தன்னோட தானியங்களை பாதி விலைக்கு விற்பனை செஞ்சு அந்த சுரங்கங்களை வாங்க போறான். ஒருவேளை அவனுக்கு சுரங்கங்கள் கிடைச்சிட்டா தனசேகரனோட சேர்ந்து இந்த ராஜ்யத்துல உன்னை வியாபாரம் செய்ய விடாம ஆக்கிடுவான். ஐயோ, குபேரன் அப்படி ஒரு திட்டத்தை போட்டுட்டானா? இப்ப நான் என்ன செய்யறது மந்திரியாரே? என் வியாபாரத்தை எப்படி காப்பாத்திக்கிறது? நீ என்னோட நண்பன் அப்படிங்கறதால உனக்கு ஒரு யோசனைய சொல்றேன். குபேரனுக்கு முன்னாடியே நீ உன்கிட்ட இருக்கிற தானியங்களை மக்களுக்கு பாதி விலைக்கு வித்துடணும். அப்ப மக்கள் உன்கிட்ட தானியம் வாங்குவாங்க, குபேரன் கிட்ட வாங்க மாட்டாங்க. குபேரனோட யோசனை தோத்துடும். அப்புறம் வைர சுரங்கங்கள் உனக்கு தான். எவ்வளவு அற்புதமான யோசனைய கொடுத்தீங்க மந்திரி. அந்த குபேரனுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற எல்லா தானியங்களையும் பாதி விலைக்கு விற்கிறேன். வைர சுரங்கம் எனக்கு தான். நான் கிளம்புறேன்.
தங்கையா அங்கிருந்து போயிட்டான். இப்படி மந்திரியார் அன்னைக்கு ராத்திரி முழுக்க 4-5 பெரிய வியாபாரிகளை ரகசியமா சந்திச்சு ஒருத்தங்க மேல ஒருத்தங்களுக்கு அவநம்பிக்கை வர மாதிரியும் எல்லாருக்குள்ளயும் பயத்தை வர வச்சு தானியத்தை கம்மி விலைக்கு சந்தைக்கு கொண்டு வர மாதிரி செஞ்சாரு. இப்போ வியாபாரிங்க நடுவுல இருந்த ஒற்றுமை உடைஞ்சு போய் ஒருத்தங்களை தாண்டி ஒவ்வொருத்தங்களும் தானியத்தை குறைஞ்ச விலைக்கு வெளியில கொண்டு வந்து வித்தாங்க. அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமாச்சு. அந்த நகரத்துல இருக்கிற எல்லா தெருக்கள்லயுமே தானியம் இருந்துச்சு. எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா ரொம்ப குறைஞ்ச விலைக்கே தானியங்களை வாங்கி அவங்க வீட்டுல பண்டிகையா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இது எதுவுமே தெரியாத தனசேகரன் ரொம்பவும் சந்தோஷமா அடுத்த நாள் ராஜசபைக்கு வந்தான். அவனுடைய முகத்துல பேராசை தெளிவாவே இருந்துச்சு. வணக்கங்கள் அரசே. உங்களோட பிரச்சனையும் இந்த மக்களோட பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு. என் நண்பர்கள் கூட பேசிட்டேன். உடனே வைர சுரங்க பத்திரங்களை என்கிட்ட கொடுங்க. அடுத்த நொடியே என்னுடைய தானிய கதவுகள் திறந்து ராஜ்யத்துல தானியங்கள் வெள்ளமா பாயும். மகாராஜாவும் மந்திரியாரும் சேனாதிபதியும் ரொம்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்தாங்க. அப்போ மந்திரியார் பொறுமையா அவருடைய நாற்காலியிலிருந்து எழுந்திருச்சு தனசேகரன் பக்கத்துல வந்தாரு. தானியம் வெள்ளம் போல பாயுமா? தனசேகரா, நீ இன்னும் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கலையா? இல்ல உனக்கு தகவல் சொல்றவங்க யாரும் சொல்லலையா? வெளியே போய் கொஞ்சம் வீதிகளை பார்த்துட்டு வா. ஏன், தெருவுல என்ன இருக்கு? உன்னோட உயிர் நண்பனும் உன் கூட வேலை செய்யற வியாபாரியான குபேரனும் தங்கையாவும் அவங்க கிட்ட இருந்த தானியங்களை மக்கள் கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப வீதியில தானியம் தண்ணியா தான் பாயுது. ஒவ்வொரு தானிய மூட்டையும் இப்ப 10 மடங்கு விலை குறைவா கிடைக்குது. மக்களோட வயிறு நிரம்பிடுச்சு தனசேகரா. ஏன், என்ன அவங்க கிடங்குகளை திறந்து விட்டாங்களா? என்கிட்ட சொல்லாம எப்படி திறப்பாங்க? இது போய் நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க? ஏமாத்தினது நான் இல்ல, உன்னோட பேராசையும் உன் கூட்டாளிகளோட சுயநலமும். ஒவ்வொருத்தவங்கிட்டையும் அவனுக்கு தங்க சுரங்கம் கொடுக்கறதா ஒரு வார்த்தைய தான் சொன்னேன். ஒரு நிமிடம் கூட யோசிக்காம உன் முதுகுல குத்திட்டானுங்க. இது வியாபாரம். இங்க நிரந்தர நண்பர்கள் இல்ல, நிரந்தர லாபங்கள் மட்டும்தான்ப்பா. அடே துரோகிங்களா, என்ன வேலைடா பார்த்துருக்கீங்க? என்கிட்ட 1 லட்சம் தானிய மூட்டைங்க இருக்கு. இப்ப அத சந்தையில யாரு வாங்குவாங்க? என் தானியங்கள் எல்லாம் வீணா போயிடுமே. என் முதலீடு மண்ணா போயிடுச்சே. மகாராஜா, எனக்கு வைர சுரங்கம் எல்லாம் வேண்டாம். என்னோட தானியங்களை பாதி விலைக்காவது பேசி நீங்களே வாங்கிக்கோங்க. நான் வீணா போயிட்டேன் அரசே. உனக்கு வெக்கமா இல்லையா தனசேகரா? நேத்து வரைக்கும் என் மக்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல, உனக்கு சுரங்கம் வேணும்னு ஒத்த காலில் நின்ன. இப்ப என்னன்னா உன்னோட வியாபாரம் அழிஞ்சிடும்னு கேவலமா கெஞ்சி கேட்கற. மகா மந்திரியாரே, இவனுக்கு எந்த உதவியும் செய்யாதீங்க. பொறுமையா இருங்க அரசே. தனசேகரா, ஒப்பந்தப்படி நீ எங்களுக்கு தானியங்கள் தரணும், நாங்க உங்களுக்கு சுரங்கங்கள் தரணும். ஆனா இப்ப உன்னோட தானியங்களுக்கு சந்தையில மதிப்பில்ல. உன் தானியங்களுக்கு மதிப்பில்லாததால ஒப்பந்தம் ரத்தாயிடுச்சு. உன் ஆட்டம் முடிஞ்சது. மகா மந்திரியாரே, நேத்து உங்களுடைய படையால செய்ய முடியாத காரியத்தை உங்க புத்தியால இன்னைக்கு செஞ்சிட்டீங்க. அரும மந்திரி ராஜ துரோக குற்றத்தை செஞ்சிருக்கான். செயற்கையான வறுமையை உருவாக்கி மக்களை கஷ்டப்படுத்தி இருக்கான். இவனை கொண்டு போய் சிறையில் அடைங்க. ஐயோ, என் பேராசையே என் வாழ்க்கையை அழிச்சிடுச்சே. கடவுளே, எனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பெத்த தாய போல இருக்கிற நாட்டை வைர சுரங்கங்களுக்காக பேரம் பேசி இருப்பேன். என்ன மன்னிச்சிடுங்க அரசே. காவலர்கள் தனசேகரனை கைது செஞ்சு கொண்டு போனாங்க. குபேரன் தங்கைய மாதிரி மத்த வியாபாரிங்க எல்லாருமே பயத்துல நடுங்கிக்கிட்டே சபைக்கு வந்து ராஜாவோட பாதங்கள்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிச்சிடுங்க அரசே. தனசேகரனோட மாய வலையில விழுந்து நாங்க உண்மையை புரிஞ்சிக்காம போயிட்டோம். எங்களுக்கு வைர சுரங்கங்கள் வேண்டாம், உயிரோட விட்டாலே போதும். குபேரா, வைரங்கள் என்பது பூமிக்கு அடியில இருக்கும். ஆனா என்னோட பார்வையில உண்மையான வைரங்கள் எதுனா இந்த ராஜ்யத்து மக்கள் தான். அவர்களை காப்பாற்ற சின்ன வேலை செஞ்சேன். இவங்க 2 பேரும் அவங்களோட சுயநலத்துக்காகனாலும் மக்களுக்கு தானியங்களை கொடுத்து நல்லது செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு சிறை தண்டனை வேண்டாம் அரசே, அபராதம் மட்டும் போடுங்க. உங்க விருப்பப்படியே செய்யற மந்திரியாரே. மந்திரியாரே, நீங்க வெறும் வறட்சியை மட்டும் தீர்த்து வைக்கல, ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம ஒரு சதியை முறியடிச்சிருக்கீங்க. ராஜ்யத்துக்கு ஆபத்து வரும்போது உடல் பலத்தை விட புத்தி பலம் 100 மடங்கு சிறந்ததுன்னு நிரூபிச்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு கடமைப்பட்டு இருக்க மந்திரியாரே. மகாராஜா, ஒரு மந்திரியோட வேலை ராஜாவை புகழ்றது இல்ல, ராஜ்யத்தை பாதுகாக்கிறது.
தர்மத்தை காப்பாத்தணும்னா அப்பப்ப புத்திய கூர்மத்திட்டணும். என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ராஜ்யத்துக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன் அரசே. அப்படி மகா மந்திரியாரான சுந்தரர் அவருடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரிங்க மனசுக்குள்ள இருக்கிற பயத்தையும் பேராசையையும் வெளியில கொண்டு வந்து மக்களுக்கு நன்மையை செய்ய முயற்சி பண்ணாரு. அந்த முயற்சியில அவரு வெற்றியும் அடைஞ்சிருந்தாரு. அவருடைய அறிவு தனசேகரன் மாதிரி இருக்கிற சுயநலவாதிகளுடைய குற்றத்தை வெளியில கொண்டு வந்தது. அதே மாதிரி இப்படிப்பட்ட அறிவு இருக்கிற அமைச்சர் நம்ம ராஜ்யத்துல இல்லையே அப்படின்னு எல்லா ராஜ்யத்தையும் வருத்தப்பட வச்சது. சுத்தி இருக்கிற அத்தனை கிராமங்கள்லயும் தர்மபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு ஒரு தனித்துவம் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிறவங்க. அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன குடிசையில ராமையா அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா பாவம், அவருக்கு பிறவியில பார்வை இல்ல. உலகமே இருட்டுல இருந்தாலும் கூட அவருடைய மனசுல எப்பவுமே ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ராமையா யாரோட உதவியையும் எதிர்பார்க்காம அவருடைய வேலையை அவரே செஞ்சுக்கிட்டு 10 பேருக்கு நல்ல விஷயங்களை கத்து கொடுப்பாரு. அதே ஊருக்கு தான் பட்டணத்துல இருந்து வீரையா அப்படிங்கிற ஒரு பையன் வந்தான். அவனுக்கு திமிரு ரொம்ப அதிகம். கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற திமிரு அவனுக்குள்ள அதிகமாவே இருந்துச்சு. ஒரு நாள் ராமையா தாத்தா வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு பனை ஓலையை வச்சு பாய் பின்னிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அந்த பக்கமா ரங்கையா அப்படிங்கிற அந்த ஊர் ஜமீன்தார் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. என்னய்யா ராமையா, உடம்புக்கு பரவாயில்லையா? இப்படி வெயில் அடிக்குது, ஆனா வெளியில உக்காந்து பாய பின்னிக்கிட்டு இருக்கியே. உடம்புக்கு என்ன ரங்கையா, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த வெயில் என் மேல பட்டாதானே பகல் அப்படின்னு எனக்கு தெரியும். உங்க குரலை கேட்டா ரொம்ப அசதியா இருக்கே. ரொம்ப தூரம் நடந்து வரீங்களா என்ன? உனக்கு கேட்குற அளவுக்கு காது இந்த ஊர்ல யாருக்குமே கேட்காது ராமையா. ஆமா ஆமா, இப்பதான் வயலை உழுதுட்டு வரேன். இந்த வருஷம் மழை நல்லா பெய்யும்னு நினைக்கிறேன். அந்த கடவுள் புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருந்தா போதும். கடவுளுக்கு நம்ம மேல எப்பவும் கருணை இருக்கும் ரங்கையா. ஆனா மனுஷனுக்கு தான் இன்னொரு மனுஷன் மேல கருணை இல்ல. நேத்து அந்த பட்டணத்து பையன் வீரையா இருக்கானே, என் குடிசைய தாண்டி போகும்போது யாரையோ பயங்கரமா திட்டிக்கிட்டு போனான். அவன் பேச்சுல கோவம்தான் தெளிவா தெரிஞ்சது. ஆமா ஆமா, அவன் பட்டணத்துல இருந்து இங்க வந்த பையன்தான். ஏதோ பட்டணத்துக்கு போய் 4 எழுத்து படிச்சிருக்கான். அவனுக்கு நம்ம கிராமம், நம்ம மனுஷங்க, இங்க இருக்கிற வழக்கம்னு எதுவும் பிடிக்கல. படிச்ச திமிரோ இல்ல வயசு இருக்குன்ற திமிரோ தெரியல. எதிர்க்க வர்ற மனுஷங்களை மதிக்கவே மாட்டேங்கிறான். நேத்து சாயந்தரம் ஊர் பஞ்சாயத்துல கூட பெரியவங்கள மரியாதை இல்லாம தான் பேசனா. அப்படியா? கண்ணு இருந்தா உலகம் தெரியும், ஆனா குறை தெரியாது இல்லையா ரங்கையா? குறை தெரியணும்னா உள்ள ஒரு பார்வை இருக்கணும். அந்த பையனுக்கு அந்த பார்வை இல்லை போல. பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பான். சரி ராமையா, நான் கிளம்புறேன். இன்னைக்கு அமாவாசை, ராத்திரி இருட்டு பயங்கரமா இருக்கும். எங்கேயாவது போனா பார்த்து போ. எனக்கு அமாவாசை பௌர்ணமி ரெண்டுமே ஒன்று தானே ரங்கையா. எல்லாம் அந்த கடவுளோட கருணை. சரி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அன்னைக்கு ராத்திரி ஆச்சு. அமாவாசை அப்படிங்கறதுனால ஊரெல்லாம் இருட்டுல முழுகி போச்சு. அந்த காலத்துல தெருவிளக்கெல்லாம் எதுவும் இல்ல. யாராவது தெருவுல நடந்து போகணும்னா கையில ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு தான் நடந்து போகணும். அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நேரம் ஆச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாருமே நல்ல தூக்கத்துல இருந்தாங்க. வெளியில தெருவுல நாய் குளிக்கிற சத்தமும் ஆனைகளோட சத்தமும் தவிர வேற எந்த சத்தமும் இல்ல. அந்த நேரத்துல தான் ராமையா அவரு வீட்டை விட்டு வெளியில வந்தாரு. பக்கத்து ஊர்ல இருக்கிற அவருடைய உறவுக்காரருக்கு யாருக்கோ உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவரை பார்க்க போகணும்னு அவரு நினைச்சாரு. அதனால அந்த இருட்டுல ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு அவரு மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவருடைய இன்னொரு கையில ஒரு விளக்கு இருந்துச்சு. பார்வையில்லாத ஒருத்தர் விளக்கு பிடிச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்துல நடக்கிறதுன்னா யாரா இருந்தாலும் அதை பார்த்து சிரிப்பாங்க. ராமையா மெதுவா அடி மேல அடி எடுத்து வச்சு ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கிட்ட வந்தாரு. சரியா அதே நேரத்துக்கு தான் வீரையா பக்கத்து ஊர்ல நடந்த நாடகத்தை பார்த்துட்டு அப்பதான் ஊருக்கு வந்துகிட்டு இருந்தான். தெருவெல்லாம் ரொம்ப இருட்டா இருந்ததுனால அவனுக்கு வழி சரியா தெரியல. ஆனா இளமை இல்லையா, அதனால கைய வீசிக்கிட்டு அந்த இருட்டுல ஏதோ அவன் போட்டு ரோடுங்கிற மாதிரி வேகமா வந்துகிட்டு இருந்தான். வழியில என்ன இருக்குன்னு கூட அவன் பார்க்கவே இல்ல. இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த இருட்டுல அவனுக்கு சின்னதா ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது. யாரோ எதிர்க்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவன் கொஞ்சம் நகர்ந்து நின்னான்.
பக்கத்துல வந்தப்பதான் தெரிஞ்சது அந்த விளக்கு பிடிச்சுக்கிட்டு வர்றது அவங்க ஊரு ராமையாங்கிறது. ராமையா கையில இருக்கிற குச்சி லேந்தர் விளக்க பார்த்து வீரையா சத்தமா வாய்விட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். அந்த ராத்திரி அந்த அமைதியில அவன் சிரிப்பு சத்தம் ரொம்ப பயங்கரமாவே கேட்டுச்சு. ஓய் ஓய் ராமையா தாத்தா, என்ன இது அதிசயம்? கண்ணு இல்லாத குருடா நீ, உனக்கு எதுக்குயா விளக்கு? விளக்க பிடிச்சிக்கிட்டா மட்டும் உனக்கு வழி தெரியுமா? பிறப்புலையே குருடா நீ, இந்த விளக்க பிடிச்சிக்கிட்டு போறது அதிசயமா இருக்கு. உன்னை பார்த்தா அழுவுறதா சிரிக்கிறதானே எனக்கு தெரியல. யாருப்பா நீ? உன்னோட குரல் ரொம்ப புதுசா இருக்கே, நம்ம ஒரு பையன் மாதிரி தெரியலையே. உன் பேச்சில் இருக்கிற கிண்டல், நீ நடக்கிற நடைய பார்க்கும்போது வீரையாவா? ஆமாம் ஆமாம், நான் நடக்கிறது இருக்கட்டும், முதல்ல உன் விஷயத்த சொல்லு. உனக்கு ராத்திரி பகலுன்னு வித்தியாசம் எதுவும் இல்லை தானே? சூரியன் காஞ்சாலும் அமாவாசை இருட்டா இருந்தாலும் ரெண்டும் உனக்கு ஒன்று தானே? அப்படி இருக்கும்போது நீ நடந்து பக்கம் குச்சி போதுமே, இந்த விளக்கு எதுக்கு? யாருக்காக இந்த விளக்க பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்க? கடவுளை உனக்கு பார்வை கொடுக்கலன்னு உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? இங்க பாருப்பா வீரையா, என் கையில இருக்கிற இந்த விளக்கு எனக்கு கிடையாது, உன்ன மாதிரி பார்வை இருக்கிறவங்களுக்கு. எனக்காகவா? எனக்கு எதுக்கு இது தேவை? கடவுள் எனக்கு அருமையான 2 கண்ணை கொடுத்துருக்கான், இருட்டில் கூட பூனை மாதிரி பார்ப்பேன். எனக்கு எதுக்கு இந்த விளக்கு? நீ தான் குருடனா இருந்து ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு கண்ணு தெரியும்பா, அது எனக்கு தெரியும். நீ தான் இருட்டில் எவ்வளோ வேகமாக வர அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதே. உனக்கு கடவுள் கொடுத்த கண்ணு 2ம் இருக்குதான், ஆனால் எதிர்க்க யார் வராங்கன்னு தெளிவாக பார்க்க முடியாது இல்லையா? நீ இருட்டில் வேகமாக வந்து எதிர்க்க நான் வர்றது தெரியாமல் என்னை இடிச்சு தள்ளிட்டா, இந்த வயசான காலத்தில் நான் என்ன தான் பண்ண முடியும்? உன் எதிர்க்க வர்ற என்ன மாதிரி ஆளுங்களையும் வயசானவங்களையும் பார்க்க முடியாத கண்ணு இருந்தென்ன புண்ணியம்? அதனால தான் நான் நடக்கிற வழி எனக்கு தெரிய அவசியம் இல்லை, ஆனால் ஏன் எதிர்க்க வர்றவங்களுக்கு நான் கண்டிப்பாக தெரியணும் இல்லையா? இந்த வெளிச்சம் எனக்கு இல்லப்பா, உன்னோட கண்ணுக்கு தான். ராமையா சொன்னது கேட்டு இவ்வளவு நேரம் திமிரா சிரிச்சுக்கிட்டு இருந்த வீரையா அமைதியாயிட்டான். அவன் ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சான், ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அந்த திமிர் இன்னும் முழுசா அழியல. அப்படின்னா கண்ணு இருக்கிற எனக்கு எதுவும் தெரியாது, கண்ணு இல்லாத உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்ல வரியா? ரொம்ப பெருமைப்பட்டுக்காத, நாங்க படிச்சவங்க, உலகம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தானே தெரியும். ராமையா அந்த லேந்தர் விளக்க கீழே வச்சு குச்சியோட உதவியால தரையில உக்காந்து, இங்க பாருப்பா, பார்வை வேற அறிவு வேற. உனக்கு கண் பார்வை இருக்கிறதால எல்லாத்தையுமே உன்னால பார்க்க முடியும், ஆனா ஒரு மனுஷனோட மனசும் கூட இருக்கிறவங்க கவலையும் உன் பார்வைக்கு தெரியுதா? இந்த விளக்கு வெளிச்சம் வழியை மட்டும் காட்டக்கூடாது, மனுஷனுக்குள்ள இருக்கிற மனசையும் வெளியில கொண்டு வந்து காட்டணும். என் பேச்சு உனக்கு கோவத்தை வர வைக்கலாம், ஆனா உண்மை எப்பவுமே கொஞ்சம் கசப்பாதான்ப்பா இருக்கும். சரி தாத்தா, நீ சொல்ற அந்த அறிவு என்ன? கண்ணு இருந்தோம் எங்களால என்ன பார்க்க முடியலன்னு நீ சொல்லு, இன்னைக்கு ராத்திரியே இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். கோவப்படாதப்பா, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. நீங்க கண்ணால பார்க்கறீங்க, நான் மனசால பார்க்கறேன். இன்னைக்கு காலையில உங்க அப்பா மாணிக்கம் இருக்காரு, அவர் என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் குரல் ரொம்ப சோகமா இருந்துச்சு. புள்ள பட்டணத்துல இருந்து வந்திருக்கான்னு சந்தோஷத்தை விட அவன் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறான்ற கவலை தான் இருந்துச்சு. உனக்கு தான் 2 கண்ணும் நல்லா தெரியுமே, அப்போ உன் அப்பாவோட கண்ணீர் ஏன்பா உன் கண்ணுக்கு தெரியல? உன்னோட பார்வை அந்த இடத்துல ஏன் குருடாச்சு? எங்க அப்பாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு, அதுக்கு காரணம் நானா? ஆனா அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அதுதான்ப்பா நான் சொல்ற குறை. கூடவே இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்களா இல்லையான்னு கூட தெரியலனா பார்வை இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அந்த கடவுள் பார்வையை கொடுக்கல, அதனால என்னால எதையும் பார்க்க முடியல. உங்களுக்கு தான் கண்ணு இருக்கே, அப்போ உங்க அப்பாவோட கவலை உனக்கு ஏன் தெரியல? இப்ப இந்த இடத்துல நான் குருடா இல்ல நீ குருடா? எப்பவும் இன்னொருத்தவங்க இடத்துல இருந்து யோசிப்பா, அதத்தான் உண்மையான அறிவாளித்தனம்னு சொல்லுவாங்க. வீரையா அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தான். ராமையா கேட்ட கேள்விக்கு அவன்கிட்ட பதில் கிடையாது, ஆனா அவனுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது. இன்னொரு விஷயம் உனக்கு சொல்றேன் கேளு வீரையா. நேத்து நம்ம தெருவில் இருக்காங்களே லக்ஷ்மி பாட்டி, அவங்க விறகு சுமைய சுமக்க முடியாம விழுந்துட்டாங்க.
அப்ப அதே இடத்துல நீ உன் நண்பர்களோட நின்று பேசிக்கிட்டு இருந்த. உன் எதற்கு தான் பாட்டி தவறி விழுந்துட்டாங்க. ஆனா நீங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அந்த பாட்டிக்கு நீங்க எந்த உதவியும் செய்யல. கடைசியில எங்கேயோ இருந்து வந்த ஒரு கூலி வேலை செய்யறவன் அவங்கள எழுப்பி அந்த விறகு கட்ட வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். உன் கண்ணு அவங்க விழுந்ததை மட்டும்தான் பார்த்துச்சு. ஆனா அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கல இல்லையா? அந்த கூலி வேலை செய்யறவனுக்கு இருந்த பார்வை அங்க உனக்கு இல்லாம போச்சே. உண்மைதான் தாத்தா, நான் அவங்கள பார்த்தேன். ஆனா பெருசா எடுத்துக்கல. அவங்க வேலை அவங்களோடதுன்னு நினச்சிக்கிட்டேன். இதுதான்ப்பா நீ செய்யற தவறு. நமக்கு என்ன அப்படிங்கிற எண்ணம் தான் ஒரு மனுஷனை இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு வைக்குது. நாம தனியா இந்த உலகத்துக்கு வந்திருக்கலாம், ஆனா தனியா வாழ முடியாது. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வர்ற கஷ்டம் நாளைக்கு நமக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? அதுதான் மற்றவங்க இடத்துல நம்மள வச்சு பார்க்கறது. பார்வை இருக்கிறவன் எப்பவும் அவன் வழியை பார்த்துட்டு போவான். பார்வை இல்லாதவன் பக்கத்து வழியில இருக்கிற முள்ள கூட எடுத்து தூக்கி போடுவான். என் கையில இருக்கிற இந்த விளக்கு மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் அவன் மனசுக்குள்ள ஒரு விளக்கை ஏத்தணும். அந்த விளக்கு அவனுக்காக இல்லாம அவனை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை வர வைக்க ஏத்தணும். வீரையோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. கண்ணு தெரியாதவன், கிராமத்தை சேர்ந்தவன், அறிவு இருக்காது அப்படின்னு இத்தனை நாளா யாரை நினைச்சுக்கிட்டு இருந்தானோ, ஆனா அவருதான் இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான பாடத்தை கத்து கொடுத்திருந்தாரு. தாத்தா, ராமையா தாத்தா, என்னை மன்னிச்சிடு. அதிகமா படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற திமிரு என் கண்ணை மறைச்சிடுச்சு. திமிரால கண்ணை மூடிக்கிட்டு போன உண்மையான குருடன் நான் தான். உன் கையில இருக்கிற இந்த விளக்கு உனக்கு வழி காட்டல தாத்தா. திமிரால அழிய போய்கிட்டு இருந்த எனக்கு தான் நல்ல வழியை காட்டி இருக்கு. என் கண்ணுக்கு நான் போட்டு வச்சிருந்த தெர இப்ப விலகிடுச்சு தாத்தா. மற்றவங்களோட இடத்துல இருந்து பாக்குறதுனா என்னன்னு இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். ராமையா சிரிச்சுக்கிட்டே எழுந்திருச்சு நின்னாரு. நாம செய்யற தவற புரிஞ்சுக்கிறது நல்ல பழக்கம்பா. தப்பு செய்யறது மனுஷனுக்கு பழக்கம்தான், ஆனா அதை மாத்திக்கிறது தான் அவன் அறிவு. உனக்கு நல்ல மனசு இருக்கு, ஆனா அகங்காரம் அதை மறைக்குது. நீ இப்பவாவது அதை புரிஞ்சுக்கிட்டியே, போதும். போய் உங்க அப்பா பக்கத்துல உக்காந்து அவர்கிட்ட பாசமா பேசு. அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. உன்னால யாருக்கு எவ்வளவு உதவ முடியுமோ அதை செய். அப்பதான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நிச்சயமா தாத்தா, இனி கண்ணால மட்டும் இல்ல மனசாலையும் எல்லாரையும் பார்ப்பேன். அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்க பார்க்கறேன். இந்த ராத்திரி நேரத்துல எங்க தாத்தா போற? நான் வேணும்னா உனக்கு துணைக்கு வரவா? பக்கத்து ஊர்ல என் சொந்தக்கார பையனுக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதான் பார்த்துட்டு வர போறேன். எனக்கு துணை வேண்டாம். ஒரு கையில குச்சியும் ஒரு கையில விளக்கம் இருந்தா போதும். எதற்க வர்ற உன்ன மாதிரி ஆளுக்கு நான் தெரியணும்ல. இல்ல தாத்தா, என் திமிர அடக்குன இந்த குருவுக்கு நான் உதவி செஞ்சே ஆகணும். உன் கையில இருக்கிற அந்த விளக்க கொடு. இந்த இருட்டில் நாம 2 பேருமே நடக்கலாம். உன் கூட கொஞ்சம் தூரம் வந்தா என் வாழ்க்கைக்கான வெளிச்சமே தெரியும் போல. தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போ. வீரையா கேட்டதுக்கு ராமையாவால மறுத்து பேச முடியல. அதனால அந்த விளக்க வீரையா கையில கொடுத்தாரு. வீரையா அந்த விளக்கு பிடிச்சுக்கிட்டு தாத்தாவோட குச்சியையும் பிடிச்சுக்கிட்டு அவரை பத்திரமா சரியான வழியில கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். 2 பேரும் அந்த இருட்டுல பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருந்தாங்க. தாத்தா, எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது. இவ்வளவு நாளா நான் பட்டணத்துல படிச்சதெல்லாம் வெறும் வயிற்று பழப்புக்கு தான். ஆனா உண்மையான படிப்பு மனுஷங்களோட மனசுக்குள்ள இருக்கிறத புரிஞ்சுக்கிறது. ஆமாப்பா, படிப்புங்கிறது ஒரு ஆயுதம் மாதிரி. அதை வச்சுக்கிட்டு நீ உலகத்தையே ஜெயிக்கலாம். ஆனா மனசு இல்லைனா இன்னொருத்தர் மனசை ஜெயிக்க முடியாதே. நாம சம்பாதிக்கிற சொத்து பத்து பணம் எதுவுமே நம்ம கூட வரப்போறதே இல்லை. நாம 10 பேருக்கு செஞ்ச உதவி, எல்லாருக்கும் கொடுத்த அன்பு, இது மட்டும்தான் எப்பவும் நம்ம பேரை சொல்லும். நேத்து தடுமாறி கீழே விழுந்த அந்த வயசான பாட்டியை பத்தி யோசி. முடிஞ்சா நாளைக்கு போய் அவங்களுக்கு உதவி பண்ணு. அப்ப அந்த அம்மாவோட கண்ணுல ஒரு சந்தோஷம் தெரியும் பாரு. அதை எதாலையுமே கொடுக்க முடியாது. நீ சொல்றது உண்மைதான் தாத்தா. நாளைக்கே அந்த அம்மாவை போய் பார்த்து நான் மன்னிப்பு கேட்குறேன். அவங்களுக்கு எதனா உதவியும் செய்யறேன். கிராமத்துல இருக்கிற மனுஷங்களோட மனசு எவ்வளவு சுத்தம்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நான் படிச்ச படிப்பையும் இந்த கிராமத்துக்காகவே பயன்படுத்துறேன். நீ சொல்றத கேட்க சந்தோஷமா இருக்குப்பா. ஒரு மனுஷன் மாறணும்னா அதை அவன்தான் முடிவு பண்ணணும். ஒரு சின்ன நிகழ்வு போதும். இன்னைக்கு இந்த விளக்குல இருந்து வந்த வெளிச்சம் உன்னை மாத்தி இருக்கு.
இந்த விளக்குல இருந்து வர வெளிச்சம் எவ்வளவு தூரம் தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா உனக்குள்ள இருந்து வருதே இந்த அறிவு வெளிச்சம், அது மட்டும் எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி இருக்கணும். 2 பேரும் அந்த லேந்தர் விளக்கு வெளிச்சத்துல பக்கத்தூருக்கு போய் சேர்ந்தாங்க. அன்னைக்கு நாள் ராமையா கூட வீரையா பேசினது அவன் வாழ்க்கைக்கு பெரிய உதவியா இருந்தது. ராமையா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வீரையா அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து ஊருக்கு திரும்பினான். அடுத்த நாள் காலையில சூரியனுடைய ஒளி மெதுவா அந்த ஊர் மேல விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு மரத்துக்கு கீழே ஊர் பெரிய மனுஷனுங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அங்க வீரையோட அப்பாவும் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. வீரையா அங்க வந்ததை பார்த்து மத்தவங்க எல்லாருமே இப்ப யார அவமானப்படுத்த வந்திருக்கானோ என்னவோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீரையா மட்டும் நேரா அவங்க அப்பா கிட்ட போய் அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். என்னடா வீரையா, திடீர்னு ஏன் காலில் வந்து விழற? என்னை மன்னிச்சிடுங்கப்பா. என் திமிரால உங்களையும் இந்த ஊர் பெரியவங்களையும் மரியாதை இல்லாம நடத்தி இருக்கேன். உங்க பக்கத்திலேயே இருந்தும் உங்களை புரிஞ்சுக்க முடியாதவனா இருந்திருக்கேன். நேத்து ராமையா தாத்தா நிறைய விஷயங்களை சொன்னாரு. பார்வைங்கிறது இன்னொருத்தவங்க இடத்துல இருந்து அவங்கள புரிஞ்சுக்கிறமே, அதுதான் உண்மையான பார்வைன்னு சொன்னாரு. இனிமே நான் யாரையுமே மட்டம் தட்ட மாட்டேன். உங்க எல்லார் கூடவும் சேர்ந்துதான் நான் வாழ போறேன். அங்க இருந்தவங்க எல்லாரும் வீரையா கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீரையோட அப்பா கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. புள்ளிக்கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அன்னையில இருந்து வீரையா முழுசாவே மாறிட்டான். ஊர்ல இருக்கிற சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க யாரு இருந்தாலும் சரி எல்லாரையுமே மதிச்சான். அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமையா தாத்தா கிட்ட வந்து அவருடைய அறிவுரைகளை கேட்டுக்கிட்டு இருந்தான். பிறவியிலே கண் பார்வை இல்லாத ஒரு பெரியவர் திமிரா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பையனோட வாழ்க்கைய சரி பண்ணி அவனை சரியான வழியில நடத்தினாரு. ஒரு மனுஷன் எப்போ அவன் இடத்த விட்டு அவனுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க இடத்துல நின்னு அவங்க சூழ்நிலைய புரிஞ்சிக்க முயற்சி பண்றானோ அன்னைக்குதான் அவன் உண்மையான மனுஷனாவே மாறுறான். அப்பதான் இன்னொருத்தங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும், அவன் கஷ்டத்துக்கு உதவியை செய்ய முடியும். வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு கிடைக்கும்.